Hello everybody. Hi. Good evening. So welcome to Vedantu IUPAC nomenclature உடைய part 2 தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். So part 1 யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அத பார்த்துட்டு தான் நாங்க வந்து இத பார்க்கணுமா மேம் அப்படினா கிடையாதுடா. சரியா? So நீங்க part 1 மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த கிளாஸை நீங்க கம்ப்ளீட்டா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. So that நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா part 1 நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட கிளாஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? So யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க டக்கு சாட்ல ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க டக்குன்னு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே சூப்பர். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். ஸோ கைஸ் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியர் அப்படின்னா டக்குன்னு வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேவா? டன். சூப்பர். ஓகே ஸோ லெட்ஸ் பிகின். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. ஸோ எல்லாருமே வந்து லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஏன் மேம் லேட்? நம்ம எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தானே வரும். அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேற்று நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த வேதாந்துடைய நம்மளுடைய தீமின்னலுடைய ஃபீச்சர்ஸ் செஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் we have a huge plan ahead. okay so அடுத்த whole இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய plans வந்து இருக்கு. so நிறைய லைவ் செஷன்ஸ் இருக்க போகுது. லைவ்ல அப்பதான் நீங்க வந்து கமெண்ட் பண்ண முடியும், என் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். சரியா? so yes இன்னைக்கு நைட்டுக்குள்ள தீ மின்னல் பேட்ச்ல என்ரோல் பண்றவங்களுக்கு it is at the cost of 2999. ஓகே சோ யாரெல்லாம் தீ மின்னல்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்களோ சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணிக்கலையோ டுநைட்க்குள்ள இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2999க்கு you can enroll this course. ஓகேவா? இந்த கோர்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே மாம் யூடியூப்லயும் லைன் பை லைன் சொல்லி தருவீங்களா? யூடியூப்லயும் நாங்க சொல்லி தருவோம். இங்க பாரு யாருக்கெல்லாம் இந்த ஒரு கேள்வி இருக்கு மேம், நீங்க தீ மின்னல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து யூடியூப்ல கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா, இல்ல யூடியூப்ல கம்மியா தான் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு சாட்ல கேளுங்க. தீ மின்னல் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. சோ ஃபயர் பறக்குது. யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கு? தீ மின்னல் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு வந்து மேம் நீங்க யூடியூப்ல கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஓகே அந்த டவுட்டை இப்ப நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாமா? ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் தாங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம IUPAC nomenclatureக்குள்ள போயிடலாம். ஓகே சோ தீ மின்னல்ல நம்மளுடைய கிளாसेस மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா every master teachers, top master teachers like கெமிஸ்ட்ரிக்கு நானு, பிசிக்ஸுக்கு யாழினியன் சார், அண்ட் மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஜெனஸ்ருதி மேம், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஜெனஸ்ருதி மேம், பயாலஜிக்கு ஆஷா மேம், அடுத்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு தமிழன் சார் உங்களுக்கு லைவ்ல கிளாसेस வந்து எடுக்க போறோம். அண்ட் அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சாட் இருக்க போகுது. சோ சாட்ல நீங்க கேட்கிற டவுட்ஸை நாங்க சால்வ் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டெஸ்ட் அண்ட் தென் ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே நம்ம படிக்கிறது எல்லாமே அப்பப்பவே நீங்க டெஸ்டும் வந்து எழுத போறீங்க எவ்ரி சண்டே. அதே நேரத்துல ஃபுல் போர்ஷன்ஸ் முடிக்க ஃபுல் போர்ஷன் டெஸ்டும் வந்து இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்லயும் உங்க மார்க் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கரும் இதுல உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் விபடி ஆப் மூலமா அது என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரியா? அண்ட் 100+ கிளாஸ் அசைன்மெண்ட்னா நீ உட்காந்து அதை எழுது இதை எழுது அந்த மாதிரி அசைன்மெண்ட் வந்து கிடையாது. சரியா? முக்கியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்ல எழுதுறோம் இல்லையா அந்த ஸ்லைட்லாம் அப்படியே அதுல ஆட்டோ சேவ் ஆயிடும். சோ நீங்க அதை அப்படியே பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், எப்ப வேணா எடுத்து நீங்க அதை ரீகால் பண்ணலாம். ப்ரீவியஸ் கிளாஸ் உடைய செஷன் ரீப்ளே, அதாவது என்னைக்காவது கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோ அரேஞ்ச்டா வரிசையா வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து VBuddyல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸா ஒரு டாபிக் வைஸா ரெக்கார்டட் லெக்சர்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. சோ இது உங்களுடைய என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட் ஆப் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு மாடர்ன் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி தான். ஓகே சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பேரண்ட் வந்து கண்டிப்பா வந்து மானிட்டர் பண்ணலாம். சோ இப்போ வந்து all this features it is just at the cost of 2999. ஓகே
So videos, previous year questions, line by line, book back answers, book inside question, problems, creative questions எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். Okay, so ma'am VBuddy app அப்படினு சொன்னீங்களே, what is this VBuddy app அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து Can you all hear me now? Can you all hear me now? Okay. இப்போ ஓகேவா? Done. So DPP generator அப்படினா என்ன மேம் அப்படினா daily practice problem generator. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க எந்த டாபிக்ல வந்து நீங்க ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ 1 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு அழகா வந்து ஜெனரேட் ஆயிடும். இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் மேம் pedagogy app அப்படினு சொன்னீங்களே, what is that pedagogy app அப்படினா உங்களுக்கு தேவையான நிறைய books for your entrance preparation எல்லா புக்ஸுமே 500 set of e-books வந்து நீங்க இதுல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ, சரியா? ஆல்சோ நீங்களும் அந்த புக்ஸ்ல இருந்து டெஸ்ட் கிரியேட் பண்ணி அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது, புக்ஸ் இருக்க போகுது. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா வேதாந்து உடைய வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது. இதெல்லாம் தான் நம்மளுடைய தீமின்னல் பேட்ச்ல ஃப்ரீயா கிடைக்க போகுது இன்னைக்கு நைட்குள்ள என்ரோல் பண்றவங்களுக்கு. ஓகே, சோ உங்களுக்கு நாங்க தர கிளாसेस தோ பாருங்க, நீங்க மிஸ் பண்ண கிளாसेस நீங்க போயிட்டு இதுல பார்க்கலாம். அண்ட் தென் அசைன்மென்ட் நீங்க இதுல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்ட் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. சோ கிளாஸ்ல படிக்கிறதெல்லாம் அப்பப்பவே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்டும் எழுதிட போறீங்க. பேட்ச் உடைய டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஒரு வருஷத்துக்கு நாங்க என்ன நடத்த போறோம் அப்படிங்கற கம்ப்ளீட் ஷெட்யூலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. ஓகே, சோ அதுதான்ப்பா. சோ நிறைய டவுட் சால்விங் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய டெஸ்ட். சோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரா வந்து இந்த கிளாसेस வந்து ஷெட்யூல்டா வந்து நடக்கும். சோ அதுதான் மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் த யூடியூப் அண்ட் தென் நம்மளுடைய பெய்டு பேட்ச். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் கோர்ஸ் there will be a telegram group வந்து இருக்கும். நாங்க உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணனும்னா அதுல வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து அனுப்பலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்க்கு ஒரு தனி ஆப், அந்த ஆப்பும் இருக்க போகுது. கிளாसेस வந்து 21st ஏப்ரல் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ மண்டே டு சாட்டர்டே 7 o'clock ல இருந்து 9 o'clock வரைக்கும் கிளாसेस வந்து இருக்க போகுது. நாங்க தான் வந்து டீச் பண்ண போறோம். சோ மண்டே பிசிக்ஸ், டியூஸ்டே கெமிஸ்ட்ரி, வெட்னஸ்டே வந்து பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், Thursday அன்னைக்கு வந்து மேத்ஸ், ஃப்ரைடே அன்னைக்கு மேத்ஸ் அண்ட் சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு தமிழ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? சோ இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். சோ இதெல்லாம் தான்ப்பா டிஃபரன்ஸ். சோ நாங்க யூடியூப்ல டீச் பண்ண மாட்டோமா? கண்டிப்பா டீச் பண்ணுவோம். பட் இந்த கோர்ஸ்ல தான் இத்தனை ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஓகே, பிகாஸ் புக்ஸா இருக்கட்டும் ஆர் பேரண்ட் ஆப்பா இருக்கட்டும் இல்ல VBuddy ஆப்பா இருக்கட்டும் ஆர் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும், இதெல்லாம் யூடியூப்ல பண்றதை விட நமக்கு ஆப்ல ஈஸியா இருக்கு, சரியா? சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹோல் இயர்க்கே, ஹோல் வருஷத்துக்கே இன்னைக்கு நைட்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அட் 2999. நாங்க தான் டீச் பண்ண போறோம். சோ யூ நோ எப்படி குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு, சரியா? சோ உங்களுக்கு தெரியும், you know who we are, உங்களுக்கு எங்க கிளாஸ் உடைய வொர்த் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். so you can join if you want. okay, so நம்ம இப்போ கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். so யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்க, யாரெல்லாம் previous class attend பண்ணீங்க, first அத சொல்லிடுங்க. okay, பண்ணலாம் அப்படினா கிளாसेस வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர் கைஸ். so come let's start. okay, very good. so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா first நல்லா கவனிங்க, குயிக் ரீகால், சரியா? பயங்கர குயிக் ரீகால். ஓகே, சோ நமக்கு வந்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், சரியா? சோ 3 இருக்கு.
So carbon carbon single bond, double bond, triple bond. Single bonded compounds நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as alkanes. நம்ம வந்து alkanes அப்படினு சொல்லுவோம். Double bonded compounds வந்து alkenes அப்படினு சொல்லுவோம். And triple bonded compounds வந்து alkynes அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? Triple bonded compounds வந்து alkynes அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? இப்போ alkanes இருக்கு அப்படினா நம்ம suffixல வந்து ane அப்படினு எழுதுவோம். Alkenes இருக்கு அப்படினா suffixல வந்து ene அப்படினு எழுதுவோம். And for alkynes we write yne. சரியா? alkynesக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா yne அப்படி நம்ம வந்து எழுதுவோம். சரியா? ஓகே. சோ இப்போ என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்தோம்? ரூட் வேர்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு கார்பன் இருந்தா மீத், ரெண்டு கார்பன் இருந்தா ஈத், ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா we saw all the root words, ரைட்? இப்போ இங்க வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாம் எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்ல போறீங்க. சரியா? சோ குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டா எழுதுறேன். how will you name it? chloro, bromo, methyl, methoxy, ethoxy. சரியா? methyl, ethyl, methoxy, ethoxy, nitro, fluoro. okay? so ethyl. சரியா? so இதெல்லாம் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணுவோம் அப்படினா சப்ஸ்டிட்யூயன்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? just a minute. methoxy, ethoxy. சரியா? do you understand? okay, very good, very good, very good, super. so இப்போ rules நம்ம என்னென்னலாம் rules பார்த்தோம். so first rule நான் இப்போ ஓரலா தான் சொல்ல போறேன் so that நம்ம நிறைய problems வந்து நம்ம இப்போ சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிரலாம் அப்படினா ஸ்டார்ட் பண்ணிரலாம். சரியா? so கவனிச்சீங்க அப்படினா so what is the first rule we saw? what is the first rule we saw? என்ன ரூல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்? எப்பயுமே we have to identify the longest carbon chain இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணணும்? longest carbon chain வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சோ அது வந்து first rule. second rule நம்ம வந்து என்ன பார்த்தோம்? we should give the lowest possible number. நம்ம வந்து என்ன பண்ணணும்? lowest possible number நம்ம வந்து கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? substituentsக்கு வந்து நம்ம lowest possible numbers வந்து நம்ம கொடுக்கணும். okay? so செகண்ட் பாத்தீங்க அப்படினா தேர்ட் நிறைய சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எனக்கு வந்து இருக்கு. what if I have a lot of substituents? நிறைய சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கு அப்படினா அத வந்து நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல மாத்திக்கணும். நான் இது வந்து ஷார்ட்டா உங்களுக்கு வந்து எழுதி கூட போட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னது? longest carbon chain. இது வந்து என்னது? ரூல்ஸ் குயிக்கா. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா locant number. locant number வந்து என்னது? சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு இல்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படினா அதுக்கு வந்து least possible numbers வந்து இருக்கணும். ஓகேவா? தேர்ட் ரூல் வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 2-3 சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கு. ஓகே? 2-3 சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படினா அதுல வந்து நமக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே? சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு காம்பவுண்ட்ல புரோமோவும் இருக்கு குளோரோவும் இருக்கு அப்படினா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? புரோமோவும் இருக்கு குளோரோவும் இருக்கு அப்படினா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? புரோமோ. வெரி குட். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நமக்கு வந்து புரோமோ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். சரியா? புரோமோக்கு அப்புறமா தான் பாத்தீங்க அப்படினா குளோரோ வரும். ஓகே? விஐடி கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் இல்லடா, நாளைக்கு காலையில இருக்கு. ஓகே? சோ டுமாரோ 6:30க்கு நீங்க யாரெல்லாம் அவைலபிளா இருக்கீங்களோ கிளாஸ் வாங்க. So 12 students உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, நீட் ஆர் விஐடி அமிர்தா இந்த மாதிரி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து படிக்க போறோம். பேசிக்ஸ் நீங்க 11th படிச்சது தான். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6:30க்கு நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு, early morning. So you can also join. Okay? So இப்போ ஆமா நேத்துக்கு இந்த தேர்ட் ரூல் டீச் பண்ணல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ ஒரு காம்பவுண்ட் தரேன், CH3 CH2
CH இதுல எனக்கு வந்து bromine attach ஆகி இருக்கு and இங்க பாருங்க CH2 CH இதுல எனக்கு chlorine attach ஆகி இருக்கு சோ அப்ப நான் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு நான் preference தருவேன் bromoக்கு தான் preference தருவேன் ஏனா alphabetical orderல first bromo தான் வருது சோ bromoவை first எழுதிட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் வந்து chloro வந்து எழுதுவேன் சரியா நம்ம problem practice பண்றப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ fourth rule என்ன தெரியுமா fourth rule என்ன தெரியுமா same substituent more than once இருந்தா அப்போ என்ன வரும் same substituent ஒரே substituent more than once same substituent more than once say for example எனக்கு இந்த இடத்துல வந்து bromo இருக்கு இங்கேயும் பாத்தீங்க அப்படினா chloroக்கு பதிலா எனக்கு bromoவே இருக்கு ஓகே இந்த இடத்துலயும் எனக்கு chloroக்கு பதிலா bromoவே இருக்கு அப்படினு வந்து வெச்சுக்கோங்களே என்ன வரும் நமக்கு பை டை டெட்ரா பென்டா அப்படினு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம் சோ ரெண்டு bromo இருக்கு அப்படினா டைப்ரோமோ அப்படினு ஆட் பண்ணிப்போம் சோ நமக்கு சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு அப்படினா 2 டைம்ஸ் இருக்குனா டை 3 டைம்ஸ் இருக்கு அப்படினா ட்ரை 4 டைம்ஸ் இருக்கு அப்படினா டெட்ரா நேத்திக்கு ரொம்ப பேசிக் லெவல் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு அதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் நம்ம வந்து படிக்கிறோம் இன்னைக்கு அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் நம்ம வந்து படிக்கிறோம் ஓகே டை ட்ரை டெட்ரா பென்டா சரியா அதே மாதிரி ஹெக்ஸா ஹெப்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம் சோ இந்த 4 ரூல்ஸ் எல்லாருக்கும் கிளியரா யாருக்கெல்லாம் கிளியர் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது இருக்கிறதுலயே லாங்கெஸ்ட் கார்பன் செயினா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க okay so second rule வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா locant number which is substituent க்கு you will give the least possible number okay third பாத்தீங்க அப்படினா alphabetical orderல அந்த substituent நம்ம வந்து arrange பண்ணுவோம் fourth rule என்னது ஒரே substituent எனக்கு 2 times இருக்கு இல்ல 3 times இருக்கு அப்படினா டை ட்ரை டெட்ரா பென்டா அப்படி நம்ம வந்து எழுதுவோம் okay so இப்போ fifth rule பாருங்க fifth rule வந்து என்ன தெரியுமா நமக்கு ரெண்டு செயின் ரெண்டுமே சேம் லென்த்தா இருந்தா எதை எடுத்துப்போ we have two chains here okay ரெண்டு செயினுமே எனக்கு வந்து சேம் லென்த் வந்து இருக்கு okay நல்லா கவனிங்க two chains same length okay ரெண்டு செயின் வந்து நமக்கு சேம் லென்த்ல இருக்கு say for example நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து தரேன் சரியா சோ அந்த காம்பவுண்ட பாருங்க CH3 CH CH2 CH CH3 ஓகே சோ 5 கார்பன்ஸ் இங்க எனக்கு இருக்கா இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து CH3 குரூப் ஒரு மிథைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு ஓகே சோ அதுக்கு பக்கத்து கார்பன்லயே இந்த பக்கத்து கார்பன்லயே பாத்தீங்க அப்படினா I have a ethyl group attached to it 1 2 3 4 5 ஓகே சோ இப்போ நீங்க கவுண்ட் பண்ணுங்க எது கரெக்ட் அப்படினு எனக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து சொல்லுங்க சரியா சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா 1 2 3 4 5 இப்படி நான் நம்பர் பண்ணிடுறேன் 1 2 3 4 5 சோ இதுதான் என்னுடைய பேரண்ட் செயின் பா எனக்கு இது சப்ஸ்டிட்யூயன்ட் அப்படி நான் பண்ணலாம் அப்படி இல்லனா கவனியே அப்படி இல்லனா I can number it this way நான் வேற கலர்ல நம்பர் பண்றேன் பிங்க்ல பண்றேன் 1 2 3 4 5 5 கார்பன் எனக்கு ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு 5 கார்பன் ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு இப்போ yellowல நான் பண்ணது கரெக்ட்டா பிங்க்ல நான் பண்ணது கரெக்ட்டா நேத்திக்கு நம்ம இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் பார்க்கல இல்லையா சோ டுடே நம்ம இன்னைக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் பார்க்க போறோம் சோ எது வந்து கரெக்ட் ஆனா எனக்கு ரீசனோட சொல்லணும் எது கரெக்ட்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறமா நம்ம ரீசன்ஸ் பார்க்கலாம் yellow கரெக்ட்டா இல்லனா வந்து நமக்கு பிங்க் கரெக்ட்டா எது கரெக்ட் பிங்க் தான் கரெக்ட்டா பிங்க் தான் கரெக்ட் மேம் yellowல பண்ணது தப்பு மேம் சொல்லிட்டீங்க ஓகே எல்லாருக்குமே பிங்க் தான் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு ஏன் பிங்க் தான் கரெக்ட் நமக்கு ரீசன் தெரியணும் இல்லையா ஏன் பிங்க் தான் கரெக்ட் அதான் மேம் பார்க்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு மத்ததெல்லாம் கர்வ்டா இருக்கு அப்படியா கிடையாது ஏன் தெரியுமா லாங் செயின் பிங்க் தான் மேம் ஸ்ட்ரைட்டா இருக்கு கிடையவே கிடையாது when you see this எதுல more number of substituents இருக்கோ ஓகே சோ நீங்க எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படினா choose the chain which has maximum substituent
மேக்ஸிமம் சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து எந்த செயினுக்கு இருக்கோ அதை தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. என்னடா ஆச்சு? நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 5 இதை வந்து ஒரு செயினா எடுத்தேன். இப்போ இந்த செயின்ல தோப்பார் ஒரே சப்ஸ்டிட்யூவன்ட் தான் எனக்கு இருக்கு, ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் இருக்கு. ஆனா நம்ம இப்போ எடுத்திருக்கிற இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் 2 சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஸோ ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கிறத எடுக்கணுமா இல்லைனா 2 சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கிறத எடுக்கணுமா? 2 சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ when you see here நமக்கு 2 செயின்ஸ் சேம் லென்த்ல இருந்தா எந்த செயின்ல வந்து நமக்கு நிறைய சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் புரியல? இந்த பாயிண்ட் யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகேவா? அடுத்த ரூல் போலாமா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் 6th ரூல் கவனிங்க. why don't you take that picture? yeah. ஸோ கவனிங்கடா, 6th ரூல் என்ன தெரியுமா? what is the 6th rule? ஸோ இப்போ நம்ம செயின்ல வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கு, இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய செயின்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு, இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து லாங்கெஸ்ட் கார்பன் செயினா வந்து எடுத்துப்போம். ஓகே, யாருக்கு புரியலையோ நான் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்றேன், கவனிங்க. யாருக்கு புரியலையோ ஒன்ஸ் அகெயின் நான் சொல்றேன், கவனிங்க. இதாண்டா என்னுடைய காம்பவுண்ட். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. CH3 CH CH CH2 CH3, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH3, இங்கே பார்த்தீங்கன்னா CH2 CH3. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I could take 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கா? இதான் என்னுடைய லாங்கெஸ்ட் கார்பன் செயின். இந்த மீத் ஈத் ப்ரோபைல் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட் அப்படின்னு சொல்லி 3 ப்ரோபைல் பென்டேன் அப்படின்னு இதுக்கு நான் பேர் வந்து எழுதலாம். ஓகே, 3 ப்ரோபைல் பென்டேன் அப்படின்னு நான் வந்து பேர் வந்து எழுதலாம். ஓகே, பட் தட் இஸ் ராங். 3 ப்ரோபைல் பென்டேன் வந்து தப்பு. சரியா? ஏன் தப்பு அப்படின்னா நான் இதை வந்து மெயின் செயினா எடுத்தேன் அப்படின்னா தோப்பார் எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் எனக்கு இருக்கு, ப்ரோபைல் மட்டும் தான் இருக்கு, அதை எடுத்துக்கூடாது. இதே when I take this as the substituent 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துட்டு இதை மெயின் செயினா எடுத்துட்டேன்னா மித்தைல் குரூப் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், இத்தைல் குரூப் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். என் கையில பாத்தீங்க அப்படின்னா 2 சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? சோ எதுல அதிக சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கோ அதை தான் நான் வந்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ 6th ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மேக் ஷுர் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படி இல்லைனா டபுள் பாண்ட், அப்படி இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் இது இருந்துச்சு அப்படின்னாலே அது லாங்கெஸ்ட் செயினா இல்லைனா கூட அதான் என்னுடைய மெயின் செயினா இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்போ டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கு அப்படின்னா அதுதான் என்னுடைய மெயின் செயினாவே இருக்கணும். அதுதான் என்னுடைய மெயின் செயினாவே இருக்கணும். சரியா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து ஷார்ட் செயின், சின்ன செயினா இருந்தா கூட அதை தான் நான் மெயின் செயினா எடுத்துக்கணுமே தவிர லாங்கெஸ்ட் கார்பன்ல அது இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. புரியல மேம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கேன் வி see எக்ஸாம்பிள் தேர்? வெரி குட். ஸோ கவனிங்க. CH3 CH2 CH2 CH 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 CHO. ஓகே, ஸோ தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அட்டாச்ட் இட் வித் த ஆசிட் குரூப். இதில் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிட் குரூப் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? ஆர் இதில் நான் ஜஸ்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் கூட போட்டுக்கிறேன். 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம அடுத்த ரூல்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கவனிங்க எல்லாருமே ப்ராப்பரா. இப்போ நான் நம்பர் பண்றது கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. 1 2 3 4 5 6 லாங்கெஸ்ட் கார்பன் செயின் இதான்ப்பா. ரைட் ஆர் ராங்? ரைட்டா ராங்கா? ராங்னா W போடு, ரைட்னா R போடு, அவ்வளவுதான், டன். ரைட்டா ராங்கா? ராங்னா W போடு, ரைட்னா R போடு, போறோம். நமக்குள்ள இனிமே அந்த கோட் வேர்டு வந்து இதான். சரியா? ராங். ஓகே, சரி, நான் மாத்தி ட்ரை பண்றேன். 1 2 3 4 5 6 ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா?
இதுவும் ராங்கா. என்னடா என்ன எழுதினா தப்பு தப்புன்னு சொல்றீங்க? அப்ப நான் எப்படி தான் நான் நம்பர் பண்ணுவேன்? இதோ பாருங்க, 1 2 3 4. இது கரெக்டா? இது கரெக்டா? ரைட்டா? வெரி குட். இது இப்படி போலாமா? 1 2 3 4 இப்படி போலாமா? ராங். புரிஞ்சுதா? ஸோ நமக்கு இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்குன்னா அதுக்கு தான் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப மெயின் ப்ரிஃபரன்ஸ். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை விட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம். ஸோ இங்கே கரெக்டான நம்பரிங் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது கரெக்டான நம்பரிங்னா இதான் 1 2 3 4. அவ்வளோதான், இதான் கரெக்டான நம்பர். உனக்கு தோணலாமா ஃபர்ஸ்ட் ரூலுக்கு இது வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கே? நீங்க தானே வந்து சொன்னீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் அமாரா பேட்ச். ஆமா, நிறைய பேர் வந்து அமாரா பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு அமாரா பேட்சை வந்து திருப்பி ரீஓபன் பண்ண போறாங்க. அதை பத்தி யார் சார் வந்து சொல்லுவார்? சரியா, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அமாரா பேட்ச் ஃபார் 99 rupees பேட்ச் ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் திருப்பி ரீஓபன் பண்ணிட்டாங்க, வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை கவனிங்கடா. ஸோ இதுதான் என்னுடைய மெயின் செயின். எல்லாருக்கும் கிளாரிட்டி கிடைச்சதா? வெரி குட், சூப்பர். இப்போ நம்ம அடுத்த 6th ரூல் பார்த்துட்டோம். சரியா, ஸோ இப்போ அடுத்த ரூல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் மேம் அப்படின்னா, ஆசிட் இருக்கு. ஆமா, இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுங்க, அப்பதான் நம்ம படிச்சது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, COOH CHO. ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்டா இது சொல்லுங்க? COOR. மேம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பே நீங்க சொல்லி தரலாம் மேம், COOR அப்படின்னு. CONH2. மேம் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் நீங்க எங்க கண்ணிலே காட்டல மேம், ஏமாத்திட்டீங்க மேம். CN. ஓகே, so if I have these functional groups, right? இந்த functional groupலாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் functional group தான். ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து கார்பன் இருக்கக்கூடிய functional groups. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து தான் நீங்கள் நம்பரிங்கே ஸ்டார்ட்ஸ். அவங்க கிட்டேருந்து தான் நம்பரிங் ஸ்டார்ட்ஸ். அவங்க கிட்டேருந்து தான் நம்பரிங்கே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போன ப்ரீவியஸில் எழுதின அதே ப்ராப்ளமே நான் வந்து எடுத்துக்கிறேன். கவனிங்க, CH3 CH2 CH CH CH3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. COOH. ஓகே, COOH. இப்போ I have a compound like this. நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் இங்கேருந்து நம்பர் பண்ணக்கூடாது, இங்கேருந்து நம்பர் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பன் இருக்கா, அப்போ அந்த கார்பன் தான் 1, அப்போ அந்த கார்பன் தான் 1. ஓகே, ஸோ இதுதான் நம்பர் 1, இது நம்பர் 2 3 4 5. ஓகே, ஸோ இப்படி தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் வந்து பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் டெர்மினலில் இருந்தா, ஃபங்க்ஷனல் குரூப் எண்டில் இருந்தா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தரணும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் தரணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் என்ன மேம் பண்ணுவீங்க? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு மேலே இருந்தா மோர் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அப்போ யூ நீட் டு ஃபாலோ திஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர். எனக்கு தெரியாது இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரை இப்போவே இந்த கிளாஸ்லயே நீங்க மனப்பாடம் பண்ண போறீங்க. ஓகே, நல்ல கேள்வி. கரெக்டான அபிராமி கேட்டிருக்காங்க பாருங்க மேம், டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணுமா, ட்ரிபிள் பாண்டுக்கு தரணுமா? உங்க கேள்விக்கான ஆன்சர் தான் நான் இப்போ பண்ண போறேன். சரியா, ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கிறதுலே யார் மாசு? ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு தான் இருக்கிறதுலே ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு தான் இருக்கிறதுலே ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SO3H. நம்ம
சல்ஃபோனேஷன்ல நான் உங்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? SO3H குரூப் போய் வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு. கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த SO3H குரூப் தான் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர்ல COOR. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஈத்தரா எஸ்டரா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அது? நெக்ஸ்ட் பாருங்க CO கீட்டோன். ஸோ இதில் மேஜராக நம்ம பார்க்குற ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்று ஒன்றா படிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ஆசிடுக்கு தான் அதிகம் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஆசிடுக்கு அப்புறமா தான் கீட்டோனுக்கே ப்ரிஃபரன்ஸ். ஆசிடுக்கு அப்புறமா தான் கீட்டோன், எஸ்டர். வெரி குட். ஸோ அடுத்து வந்து கவனிங்க, இப்போ கீட்டோன் வந்து எழுதிட்டோம். கீட்டோனுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா CONH2. CONH2 அப்படிங்கிறது வந்து என்னது? அமைடு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய நைட்ரில் சயனைட்ஸ் CN. ஓகே. அதுக்கு அடுத்து தான் நைட்ரில்ஸ். ஓகே. இப்போதான் நம்மளுடைய ஆல்டிஹைடே வருது. சரியா? ஸோ ஆசிட், கீட்டோன், அதுக்கப்புறமா தான் ஆல்டிஹைட். இதை மறந்துடாதீங்க. ஓகே. Ma'am, for 12th chemistry public 2026 is 2025 public exam important question given by you sufficient? எனக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. யாருக்கெல்லாம் இந்த கேள்வி மனசுல இருக்கு மேம்? பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுங்க மேம். வேதாந்துலேருந்து ஃபோன் வந்துச்சா, எடுத்து பேசுங்க. பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இப்பயே கொடுத்துருங்க மேம் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் கலாய்க்கல, நான் பேர் கூட பார்க்கல. ஆனால் வந்து இல்லை, என்ன தோணுது அப்படிங்கிறத நான் குயிக்காக வந்து சொல்லிடுறேன். இப்போது நீங்களாம் ஒரு மாதிரி ஒரு ஃபயரோடு இருக்கீங்கல்ல, இந்த ஃபயர் வந்து நான் அடித்து சொல்கிறேன். போன வருஷம் உங்கள் சீனியர்ஸும் ஆரம்பத்தில் இந்த ஃபயரோட தான் இருந்தானுங்க. கொஞ்ச நாளில் ஸ்கூல் ஆரம்பித்து ஸ்கூலில் டெஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறப்போ அப்படியே சொயின்னு அணைஞ்சு போயிடுச்சு. நீ அதை மட்டும், அந்த ஃபயர் மட்டும் அணையாமல் பார்த்துக்கிட்டாலே ஸ்கை ராக்கெட் தான். உன்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீ படிக்கிறதோ நீ மார்க் வாங்குறதோ யாராலையுமே தடுக்கவே முடியாது. ஆனால் இப்போ ஒரு ஃபயர் இருக்குல்ல உங்ககிட்ட, மேம் பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுங்க மேம், இப்போலேருந்து நான் எல்லா சாப்டருக்கும் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. பப்ளிக்கோட மேரத்தான வீடியோவை கொடுங்க மேம், நான் இன்றைக்கே ஒரே நாளே டாப்பர் ஆகிடுறேன் அப்படின்னு. அந்த ஃபயர் தப்பு கிடையாது, ஆனால் அந்த ஃபயரை கடைசி வரைக்கும் கொண்டு போ. ஓகேவா? அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்டா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நம்ம படிக்கிறோம். சரியா? ஆனால் அது பத்துமா அப்படின்னா அது பத்தாது. சரியா? இந்த வாட்டி வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் படிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் மட்டும் பத்தாது, புக் பேக், புக்கிங் எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்னோட பப்ளிக் எக்ஸாம் மேரத்தான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண இப்போவேலேருந்தே ஆரம்பிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகே, தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் எஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆரம்பத்தில் நல்லா ஃபயராக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சொயின்னு நம்ம வந்து கூட்டத்தோட்ட கூட்டமாக வந்து நாளைக்கு ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு மட்டும் படித்தா போதுங்க, ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன ஆகிடாதீங்க அப்படின்னா கிவ் அப் பண்ணாதீங்க. எனக்கு அதுதான் உங்ககிட்டேருந்து நீ வந்து விடாமல் ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கணும். இப்போ வெறித்தனமாக படிக்கிறதே அடுத்து நான் ரொம்பலாம் கேட்கல, அடுத்து ஒரு 4 months 5 months மட்டும் நீ படி போகிறோம். இந்த ஒரு வெரி 4 months 5 months நீ அணையாமல் பார்த்துக்கோ. கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. புரியுதா? ஓகே. ஸோ ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விடியல் பேட்ச் இருக்குது. யூ கேன் ஜாயின் விடியல் பேட்ச். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆல்டிஹைட் இருக்கா? ஸோ இப்போ ஆல்டிஹைட் நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ ஆல்டிஹைடுக்கு அடுத்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன். இது வந்து கீட்டோன் கிடையாது. சாரி, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல கீட்டோன் வராதுடா. யாராவது எழுதிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. CONH2. சரியா? ஸோ CONH2க்கு அப்புறம் இப்போ ஆல்டிஹைடுக்கு அடுத்து தான் கீட்டோன் வருது. சரியா? ஆல்டிஹைடுக்கு அடுத்து தான் கீட்டோனே வந்து வருது. சரியா? ஸோ கீட்டோனுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்கஹால் OH குரூப். ஓகே. கீட்டோனுக்கு அப்புறமா தான் ஆல்கஹால் குரூப் வந்து நமக்கு வருது. ஓகே. ஆல்கஹாலுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய SH குரூப், தயால் குரூப் வந்து நமக்கு வருது. அதுக்கப்புறமா தான் NH2 அமின்ஸ் வந்து வருது. ஓகே. அந்த அமின்ஸுக்கும் அப்புறமா தான் இப்போதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறமா தான் ட்ரிபிள் பாண்ட், அப்புறமா தான் சிங்கிள் பாண்ட். இதை மறந்துடாத. டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறமா தான் சிங்கிள் பாண்ட். ஓகே. அதுக்கப்புறமா தான் நம்மளோட ROR குரூப் ஈத்தர் வருது. சரியா? அதுக்கப்புறமா தான் ஹாலைட்ஸ் வருது. ஹாலைட்ஸ்னா என்னது?
ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் அந்த மாதிரி ஹாலைட்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக தான் நம்மளுடைய நைட்ரோ குரூப் வருது. மேம் இது எப்படி மேம் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, ஷார்ட்கட் வேணுமா, ட்ரிக் வேணுமா அப்படின்னா, இதில் நீ எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. சரியா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுத்துப்போம். ஓகே, ஸோ எனிவே நம்ம இது வந்து ஒரு 4 பார்ட்டாக படிக்க போகிறோம் இல்லையா? நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னா, மேஜராக இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் அண்ட் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அதை மட்டும் நம்ம இந்த கிளாஸில் ஞாபகம் வச்சுக்கலாம். இது 3ஆக பிரித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஆசிடுக்கு அப்புறமா தான் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடுக்கு அப்புறமா தான் கீட்டோன், கீட்டோனுக்கு அப்புறமா தான் ஆல்கஹால். இந்த ஆர்டர் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. சரியா? ஸோ ஆசிடை விட நெக்ஸ்ட் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடுக்கு அப்புறம் கீட்டோன், கீட்டோனுக்கு அப்புறமா ஆல்கஹால். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பாரு, ஆல்கஹால், கீட்டோன், ஆல்டிஹைடு, அதுக்கப்புறமா ஆசிட். அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கு பாரு, சின்னதுலேருந்து பெருசாக போயிட்டே இருக்கு பாரு. ஆல்கஹால், கீட்டோன், ஆல்டிஹைடு, ஆசிட். சரியா? ஸோ இதை மட்டும் இன்னைக்கு நாம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து இன்னைக்கு வேற என்ன ஞாபகம் வச்சுக்க போறோம்னா, டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கிறீங்களா? எஸ், இதை மட்டும் இப்போதைக்கு நீங்க படிச்சுக்கிறீங்களா? ரெடியா? ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ இதில் ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் எங்களுக்கு வந்து என்னன்னே தெரியலையே மேம். இதில் ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லையே. அது வந்து என்னது? ஒன் பாய் எஸ்டர்டே ப்ரப்போஸ்டு மீ, அனாஃபா. அனாஃபா நம்ம பிளாக் பண்ணிடலாமா? நம்ம கிளாஸில் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வேண்டாம். சரியா? ஸோ வந்து நீங்களாம் வந்து ஒரு மாயையில் இருக்கீங்க ஆன்லைன் வேர்ல்டில். எதிரில் இருக்குது பையனா பொண்ணா யாருன்னு கூட தெரியாது. ஏன் இப்படிலாம் பண்ணிருக்கீங்க? ஓகே, ஒரே மூட்டை பூச்சி தொல்லைகளாக இருக்குது. ஸோ பாருங்க, OH குரூப் அது என்னதுடா? OH குரூப் வந்து என்னது? ஆல்கஹால். என்னது? ஆல்கஹால். ஓகே, CHO வந்து என்னது? இட் இஸ் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CO குரூப் வந்து என்னது? CO குரூப் இட் இஸ் கீட்டோன். COOH குரூப் வந்து என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ இவங்களுக்கு ப்ரெஃபிக்ஸ் அண்ட் தென் சஃபிக்ஸ் நம்ம வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பார்த்தோம் இல்லையா? ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரெஃபிக்ஸாகவும் சஃபிக்ஸாகவும் இவங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஒரே காம்பவுண்டில் எனக்கு வந்து 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே காம்பவுண்டில் எனக்கு வந்து 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் மேபி இந்த ஆல்கஹால் குரூப் வந்து நமக்கு ப்ரெஃபிக்ஸில் கூட வரலாம். ஸோ ப்ரெஃபிக்ஸில் வாட் வி வில் ரைட்? யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ சாட்டில் சொல்லுங்க. தீமினல் பேட்ச்ல டெஸ்ட் ரிட்டனா இல்லை ஆன்லைனா? நீங்க வந்து டெஸ்ட்னா வில் கிவ் த கொஸ்டின் பேப்பர். ரெண்டுமே இருக்கு. 1 மார்க் டெஸ்ட்னா நீங்க இதில் அட்டென்ட் பண்ணலாம். மற்றபடி வி வில் கிவ் த கொஸ்டின் பேப்பர். நீங்க அதை எழுதணும். ஓகேவா? நீங்க எழுதணும் பேப்பர்ல. ஹைட்ராக்சி, வெரி குட்ரா. ப்ரெஃபிக்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஹைட்ராக்சி. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை ஹைட்ராக்சி. சஃபிக்ஸ் வந்து ஆல். ஆல்டிஹைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் வந்து ஃபார்மைல். ப்ரெஃபிக்ஸ் என்னது அப்படின்னா ஃபார்மைல் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ஆல். அண்ட் கீட்டோனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் வந்து என்னது வரும் அப்படின்னா ஆக்சோ அப்படின்னு வரும். ப்ரெஃபிக்ஸ் வந்து ஆக்சோ அண்ட் சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ONE. ஓகே, ஆசிடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் வந்து கார்பாக்சி. ப்ரெஃபிக்ஸ் வந்து கார்பாக்சி அண்ட் சஃபிக்ஸ் வந்து ஆயிக் ஆசிட். சஃபிக்ஸ் வந்து ஆயிக் ஆசிட். சரியா? ஸோ இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? ஓகே, ஸோ அடுத்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம வந்து போகலாம். ஓகே, COOR, RCOOR இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? இது வந்து எஸ்டர் இல்லையா? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? எஸ்டர் இல்லையா? ஸோ எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரெஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் ப்ரெஃபிக்ஸ் we will use? ஆல்காக்சி. ஓகே, ஆல்காக்சி அப்படிங்கிற ப்ரெஃபிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? எத்தனோயேட் இல்லையா? OATE. சஃபிக்ஸ் வந்து எத்தனோயேட், மெத்தனோயேட், ப்ரப்பனோயேட், OATE நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமின்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ RNH2. ஸோ அமின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? RNH2 அமின்ஸ். ஓகே,
ஸோ இந்த அமின்ஸ் வந்து நமக்கு ப்ரெஃபிக்ஸ்ல வருது அப்படின்னா அமினோ அப்படின்னு எழுதுவோம். சஃபிக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அமின் அப்படின்னு எழுதுவோம். சஃபிக்ஸ் அப்படின்னா அமின் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து நைட்ரில்ஸ். ஸோ நைட்ரில் குரூப் வந்து என்னது? நைட்ரில் குரூப் வந்து எப்படிடா இருக்கும்? CN. நைட்ரில் வந்து CN. சரியா? ஸோ நைட்ரில் இருக்கு அப்படின்னா prefixல we will write cyano. prefixல we will write cyano and suffixல வந்து we will write nitrile. Okay? ப்ளீஸ் மேம் இந்த லைவ் முடிஞ்சதும் ஓகே ஜோரோ நீங்க பாத்தீங்கன்னா நீட் இல்லையாடா, இவங்க வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்க 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ க்ரௌடே வந்து வேற. ஸோ அவங்க 11th போர்ஷன்ஸ் நடத்துறாங்கன்னா நான் கண்டிப்பா வந்து வர சொல்றேன். சரியா? ஓகே, ஸோ சயனோ. ஓகே, ஸோ இது வந்து சயனோ. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து நைட்ரில்ஸ். சரியா? ஸோ இங்க வாங்க, சல்போனிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சல்போனிக் ஆசிட். SO3H குரூப் வந்து என்னது மேம் அப்படின்னு வந்து கேட்டீங்க இல்லையா? SO3H வந்து இட் இஸ் சல்போனிக் ஆசிட். சல்போனிக் ஆசிட் குரூப். ஸோ இப்போ சல்போனிக் ஆசிட் குரூப் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் என்ன எழுதுவோம்டா? வாட் ப்ரெஃபிக்ஸ் we will be using? சல்ஃபோ. ஓகே, ப்ரெஃபிக்ஸ் வந்து சல்ஃபோ அண்ட் தென் சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்போனிக் ஆசிட். சஃபிக்ஸ் வந்து என்னது? சல்போனிக் ஆசிட். Do you understand? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் பா? இப்போ நீட் விட்டி SRMJக்கு டுமாரோ மார்னிங் at 6:30க்கு கிளாஸ் இருக்கு. ஓகே, do you understand? ஓகே, ஸோ டன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க எனக்கு நேம் சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ CH3 COO CH3 இதுடைய பேர் என்னப்பா? இதுடைய பேர் என்னது? CH3 COO CH3. What is the name of this compound? OATE. இது எஸ்டர் இல்லையா? OATE இது வந்து ஒரு எஸ்டர் இல்லையா? ஸோ எஸ்டர் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா you are going to number it. நம்ம வந்து அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்பர் பண்றோம். ஸோ ஒன் ஆஃப் த R குரூப்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூவன்ஸாக தான் எடுத்துப்போம். ஸோ இந்த CH3 குரூப்பை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக வந்து எடுத்துப்போம். ஸோ மித்தைல், மீத், ஈத், எத்தனோயேட். இதோடைய பேர் வந்து என்னது? மித்தைல் எத்தனோயேட். மித்தைல் எத்தனோயேட். சரியா? நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? பட் இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கோ. ஆயிக் ஆசிடா? COOH தானடா ஆயிக் ஆசிடு. COOH தானே ஆயிக் ஆசிட். நீ பார், எப்பயுமே எஸ்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம்? த லோவெஸ்ட் கார்பன் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக வந்து எடுத்துருவோம். அப்போ மித்தைல் எத்தனோயேட். ஓகே, அதுதான் இதோடைய நாமென்க்ளேச்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிள் அடுத்ததுக்கு நான் வந்து தரேன். அமின்ஸ்க்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அமின்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீங்க தான் நேம் பண்ண போறீங்க, நான் நேம் பண்ண மாட்டேன். யூ ஆர் ஒன்லி கோயிங் டு நேம். What is the name of this compound? What is the name of this compound? இதுல மித்தைல் இந்த அமின் குரூப் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? அமின் குரூப் தான் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கார்பன் வந்து எனக்கு இதுல சப்ஸ்டிட்யூவெண்டா தான் ஆக்ட் ஆகி இருக்காங்க. அப்போ இதோடைய பேர் வந்து என்னது? மித்தைல், இத்தைல், மீத், ஈத். இதோடைய பேர் வந்து என்னது? இத்தைல் அமின். இத்தைல் அமின். ஓகே, ஸோ இதோடைய IUPAC நேம் வந்து என்னது? இத்தைல் அமின். புரிஞ்சுதா? வெரி குட். கிளியர்? ஸோ அடுத்து நைட்ரில்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நைட்ரில்ஸ்க்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நோட் பண்ணி பாருங்க. CH3CN. சிம்பிளான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். CH3CN. How will you name this? CH3CN. அவ்வளோதான். மீத்தேன் நைட்ரிலா இல்ல ஈத்தேன் நைட்ரிலா? இதோடைய நேம் என்னது? ரெண்டு கன்ஃபியூஷன் மேம். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்? மீத்தேன் நைட்ரிலா, மீத்தேன் நைட்ரில் ஆர் ஈத்தேன் நைட்ரில்? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. மித்தைல் நைட்ரைலா என்ன வரும்?
அசிட்டோநைட்ரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து காமன் நேம். சரியா, அது வந்து காமன் நேம், அது கிடையாது. IUPAC நேம் வந்து என்னது? IUPAC நேம் வந்து என்னது? இட் இஸ் மீத்தேன் நைட்ரில். சரியா, அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் மீத்தேன் நைட்ரில். புரிஞ்சுதா? ஜஸ்ட் a minute, நான் chat ஓபன் பண்ணிக்கிறேன். 11th மார்க் இம்பார்ட்டண்டா இல்லையா? 11th மார்க் வந்து நீங்க பாஸ் ஆனா போறோம்டா, அவ்வளவுதான், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். சரியா, சோ இதோட நேம் வந்து என்னது? இட் இஸ் ஈத்தேன் நைட்ரில். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும், ரெண்டு கார்பனுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பா. சோ இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாருக்கும் கிளியரா? இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, டன். சோ அடுத்து SH அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அது என்னது? SH அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அது என்னது அப்படின்னா இட் இஸ் thioalcohol. thioalcohol அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் thiol. சரியா, thioalcohol வந்து என்னது? thiol. சரியா, சோ thiol இருக்கு அப்படின்னா prefix வந்து மெர்காப்டோ. prefix வந்து மெர்காப்டோன்னு யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் காம்பவுண்ட் தான், நம்ம படிக்க போறது இல்லை இதை பத்தி. பட் ஸ்டில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. suffix வந்து thiol. suffix வந்து thiol. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க நிறைய படிப்பீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை. ஆசிட் குளோரைட் ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன தெரியுமா? ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடுனா என்னடா? CH3 CH3 COOH. இப்போ இந்த OOH இருக்கு இல்லையா, COOH. COOH வந்து என்னது? ஆசிட். COOH வந்து என்னது? ஆசிட். நான் இந்த ஆசிட்ல என்ன பண்றேன் அப்படின்னா OH தூக்கிட்டு Cl போடுறேன். ஆசிட்ல என்ன பண்றேன்? OH தூக்கிட்டு Cl போடுறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? COCl. கரெக்ட்டா? அப்ப எனக்கு என்ன வரும்? COCl. சோ இந்த COCl குரூப் பேர் தான் ஆசிட் குளோரைட். அதாவது ஆசிட்ல OH தூக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் கிளாரிஃபை பண்றேன்டா, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்றேன், மித்தைல் வருமா இத்தைல் வருமா அப்படின்னு. பட் இப்போ இதை கவனிங்க. சரியா, சோ COCl குரூப் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆசிட் குளோரைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, சோ இது நம்ம மேக்ஸிமம் இது நம்ம ப்ரிஃபிக்ஸா யூஸே பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. குளோரோகார்போனில் அண்ட் சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆயில் குளோரைடு. ஓகே, சோ ஆசிட் குளோரைட் குரூப்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் COCl குரூப். ஓகே, COCl குரூப் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு R குரூப் வந்து இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு R குரூப் வந்து இருக்கும். ஓகே, தீமினல் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிட்டேன். ஓகே, கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. ரொம்ப நேரம் இன்னைக்கு தீமினல் பேட்ச் பத்தி தான் பேசணும். ஓகே, CONH2 கிளாஸ் நடுவில் வந்து நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே தீமினல் பேட்ச் பத்தி தான் பேசினேன். இப்போ அதனால என்ன பண்ணாதீங்கன்னா ஸ்பாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. ஓகே, ஸோ அந்த CONH2 குரூப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆசிட் அமைடு. ஓகே, இட் இஸ் ஆசிட் அமைடு. ஓகே, ஸோ ஆசிட் அமைடு குரூப். ஆசிட் அமைடு குரூப்புக்கு நம்ம ப்ரெஃபிக்ஸ் என்ன எழுதுவோம் அப்படின்னா கார்பமாயில். ஓகே, கார்பமாயில். சரியா, அண்ட் சஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமைடு. சஃபிக்ஸ் வந்து அமைடு. ஸோ நம்ம இதை வந்து 13th சாப்டர்ல படிப்போம். ஆயில் குளோரைடும் 13th சாப்டர்ல படிப்போம். ஓகேவா, சூப்பர். மெட்டலர்ஜி எப்போ கண்டினியூ பண்ணுவீங்க? மெட்டலர்ஜியோட பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சுடா. ஐ வில் பி கண்டினியூயிங் த மெட்டலர்ஜி. நம்ம IUPAC nomenclature ஆர்கானிக் முடிச்சதுக்கு அப்புறமா. சரியா, ஆர்கானிக் முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ நம்ம எந்த ரூல் வரைக்கும் பார்த்தோம்? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? எந்த ரூல் வரைக்கும் பார்த்தோம்டா? இங்க பாரு, முக்காவாசி பேர் இப்போ லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க. தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணதுல 10% கூட யூடியூப் கிளாஸ் வரல. எல்லாரும் தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் ஜாயின் பண்ணல. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. எந்த ரூல் வரைக்கும் பார்த்தோம்? எந்த ரூல் வரைக்கும் பார்த்தோம்? ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபைனல் ரூல் வந்து நம்ம வந்து ஒன்று பார்க்க போறோம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனல் ரூல் which is the 9th ரூல் வந்து என்னது அப்படின்னா
இப்போ எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு சரியா, ஆனா அது ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு 2 வாட்டி பிரசன்ட் ஆகி இருக்கு. மேம் வேற வேற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சொன்னீங்க ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் 2 டைம்ஸ் இருக்கு இல்ல 3 டைம்ஸ் இருக்கு, அப்போ என்ன மேம், அப்போ என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படி பார்க்கலாமா? ஸோ நல்லா கவனிங்க, ஒரு காம்பவுண்ட் நான் வந்து எழுதிக்கிறேன். CH2 CH2. இப்போ இந்த கார்பன்ல எனக்கு இங்கே பார் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. இந்த கார்பன்ல ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. புரிஞ்சுதா? CH3 வரும் எண்டில். ஓகே, ஸோ எல்லாருமே கவனிங்க. ஸோ இப்போ எல்லாருமே நல்லா கவனிங்களேன். எனக்கு இதில் லாங்கஸ்ட் கார்பன் செயின் இது கிடையாது, இது என்னுடைய லாங்கஸ்ட் கார்பன் செயின் கிடையாது சரியா. எனக்கு ரெண்டுமே ஆசிட் இருக்கு, அப்போ நான் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து கொடுத்தே ஆகணும், ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்தே ஆகணும். அப்போ இந்த காம்பவுண்டை நம்ம எப்படி நேம் பண்ண போறோம், நம்பர் பண்ண போறோம். யூ வில் நம்பர் இட் லைக் திஸ். டெர்மினல்ல தானே ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5. ஸோ சேம் ஃபங்க்ஷனல் குரூப் 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு நம்பர் போத். யூ நீட் டு நம்பர் போத் ஃபங்க்ஷனல் குரூப். ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்புமே நம்மளுடைய நம்பரிங்ல வந்து வரணும் சரியா. ஸோ 1 2 3 4 5 இதுதான் நம்மளுடைய மெயின் செயினா வந்து இருக்கும், இதுதான் நம்மளுடைய மெயின் செயினா வந்து இருக்கும். ஓகே, அப்போ இது என்னது, திஸ் இஸ் சப்ஸ்டிட்யூவன்ட். அப்போ இது என்னது, திஸ் இஸ் சப்ஸ்டிட்யூவன்ட் சரியா. இவங்க ரெண்டு பேருமே என்னது அப்படின்னா சப்ஸ்டிட்யூவன்ட். இது என்ன சப்ஸ்டிட்யூவன்ட், 2 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து இத்தைல். இது என்ன சப்ஸ்டிட்யூவன்ட், 3 கார்பன் இருக்கு, மீதி ஈத்து ப்ரோப், அப்ப இது வந்து ப்ரோபைல். அப்ப இது வந்து என்னது ப்ரோபைல். யாருக்கு இந்த 9 ரூலும் கிளியரா புரிஞ்சுது, யாருக்கெல்லாம் இந்த 9 ரூலும் கிளியரா புரிஞ்சது? 9 ரூலும் எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு மேம். For chemistry, which guide is best? Good question. Okay, so கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், which guide வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து கவனிக்கலாம். ஓகேவா, ஸோ வாங்கப்பா. ஸோ ஃபோக்கஸ், லெட் அஸ் ஃபோக்கஸ் ஹியர். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்ல போறேன், நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ண போறீங்க இதை. ஓகே, ஸோ CH3 CH CH3 CH2 CH2 CH3. இப்போ இந்த காம்பவுண்டுடைய நேம் என்னது, IUPAC நேம் என்ன? குயிக்கா நேம் பண்ணுங்க பார்க்கலாம், குயிக்கா நேம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லா ரூலையுமே ரீகால் பண்ணி தான் இப்போ நான் உங்ககிட்ட கொஷின்ஸே வந்து கேட்க போறேன்டா. ஓகே, ஸோ 1 2 3 4 5 இதான் என்னுடைய மேஜர் செயின், மெயின் செயின். அதுல செகண்ட் பொசிஷன்ல எனக்கு மித்தைல் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, அப்போ 2 methyl இதுதான் என்னுடைய ப்ரெஃபிக்ஸ். ஓகே, ஸோ சப்ஸ்டிட்யூவன்ட் எடுத்து நான் ப்ரெஃபிக்ஸ்ல வந்து எழுதிடுவேன், ப்ரெஃபிக்ஸை எழுதிட்டேன். இப்போ மீத்தீத் ப்ரோபியூட் பென்ட் இல்லையா, ஸோ பென்ட், பென்டேன் கரெக்டா, பென்டேன், 2 methyl pentane. வெரி குட், வெரி குட், சூப்பர், பக்காவா ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். இப்போ அடுத்த ட்விஸ்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நான் டிஃபிகல்ட்டி லெவலை வந்து என்ன பண்றேன்னா இன்க்ரீஸ் பண்றேன் சரியா. ஸோ கவனிங்க, CH3 CH2 CH2. ஓகே, 1 2 3 4 5 கார்பன்ஸ் இதுல நமக்கு வந்து இருக்கு சரியா. அதுல பாத்தீங்க அப்படின்னா தோபர் clear? So how will you name this? First நான் என்ன பண்ணணும், longest carbon chain find பண்ணணும். So இதான் என்னுடைய longest carbon chain. 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ எனக்கு இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு விதமான substituents வந்து இருக்கு. ஒன்னு என்னது, செகண்ட் பொசிஷன்ல மித்தைல் குரூப் இருக்கு அண்ட் தேர்ட் பொசிஷன்ல எனக்கு வந்து இத்தைல் குரூப் இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல ஐ ஹேவ் திஸ் இத்தைல் குரூப். ஓகே,
அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? I have to name this. ரெண்டு substituents இருக்கு. அப்போ நான் alphabetical order வந்து நான் ஃபாலோ பண்ணணும். M ஃபர்ஸ்ட் வருமா E ஃபர்ஸ்ட் வருமா? alphabetical order படி E தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 3-ethyl தான் ஃபர்ஸ்ட் நான் எழுதுவேன். தேர்ட் கார்பன்ல ethyl group அட்டாச் ஆயிருக்கு. So 3-ethyl and செகண்ட் கார்பன்ல methyl group 2-methyl. and இங்க எனக்கு என்ன இருக்கு? மெத்தில்ப்ரோபியூட் பென்டேன். சோ இதான் என்னுடைய நேம். எத்தனை பேரால கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சது? எத்தனை பேரால கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சது? சூப்பரா? ஓகே. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. சரியா? ஒரே பொசிஷன்ல ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கு. ஃபிஃப்த் கார்பன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து so what is the name of this compound? so first நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் நான் பண்ணணும். நம்பரிங் பண்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 இப்படி பண்ணா எனக்கு 6 தான் வருது. அதுக்கு பதிலா 1 2 3 4 5 6 7 பண்ணா எனக்கு 7 கார்பன்ஸ் வருது. so longest carbon chainல வந்து எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6 7 right? so longest carbon chainல I have second. okay 7 கார்பன் எனக்கு வந்து இருக்கு. புரிஞ்சுதா? ma'am I am sending senior. I am telling to use focus guide, all problems solved and 2 mark and 5 mark செப்பரேட்டா இருக்கும். so you should suggest. நான் எடுத்து பார்க்கறேன்டா கிரிட்டிக். நான் பார்த்தது கிடையாது. நான் எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அதோட ரிவ்யூ வந்து சொல்றேன். சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தங்க நீ அந்த கைட் யூஸ் பண்ணிருக்க, ஒவ்வொருத்தங்க கைட் யூஸ் பண்ணவங்க ஒவ்வொருத்தங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? உண்மையா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீ டே 1 நீ கிளாஸ் கவனிச்சு நம்ம டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி நீ நோட்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் கைப்பட நீ எழுதி இருக்கிற நோட்ஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ இதுதான் என்னுடைய லாங்கெஸ்ட் கார்பன் செயின். ஓகே? ஸோ அதில் இது ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட், இது ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட், இது வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட். 3 மித்தைல் குரூப் எனக்கு வந்து சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக இருக்கு. ஸோ செகண்ட் பொசிஷன்லேயே எனக்கு 2 சப்ஸ்டிட்யூவெண்ட் 2 மித்தைல் இருக்கு. 5th பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. அப்போ இதோடைய பேர் வந்து என்னது? 2,2,5 ட்ரைமித்தைல். 2,2,5 ட்ரைமித்தைல் மெத்தில்ப்ரோபியூட் பென்ட் ஹெப்ட் ரைட்? ஹெப்டேன். புரிஞ்சுதா? ஹெப்டேன். 2,2,5 ட்ரைமித்தைல் ஹெப்டேன் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? வெரி குட்ரா. ஸோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சால்வ் பண்ணி பாருங்க. எத்தனை பேரால வந்து சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு ட்ரை சால்விங் திஸ். ஓகே? ஸோ CH3. What is the name of this compound? What is the name of this compound? இங்க எனக்கு functional group வந்து யாரு? Who is the functional group here? NDA class எப்போ? I'll ask ஜனஸ்ருதிடா. ஜனஸ்ருதி மேம்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சரியா? ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்டிஹைட். கரெக்டா? ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நான் இதுலேருந்து தான் நம்பரிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 and then 4. ஓகே? ஸோ 4 is the highest carbon here. and இங்கே இருக்கக்கூடிய இந்த மித்தைல் குரூப் என்னது அப்படின்னா என்னுடைய சப்ஸ்டிட்யூவெண்ட். சரியா? இந்த மித்தைல் குரூப் வந்து என்னது அப்படின்னா இதோடைய சப்ஸ்டிட்யூவெண்ட். ஓகே? ஸோ செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ 2-methyl. ஓகே? மெத்தில்ப்ரோபியூட். ஸோ பியூட்டனல். ஓகே? ஆல்டிஹைட் இருக்கிறதுனால AL முடியும். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? 2-methyl பியூட்டனல். ஓகே, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட், சூப்பர். சரியா? ஸோ அடுத்து இதெல்லாம் உங்கள் புக்லேயே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டா. ஆல் தீஸ் ஆர் இன் யோர் புக்ஸ். ஓகே? உங்கள் புக்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான்.
ஓகே ஸோ கவனிங்க CH3 CH2 கவனிங்க CH3 CH2 CH CH and then இங்க வந்து நமக்கு வந்து ஒரு இந்த குரூப் அட்டாச் ஆகி இருக்கு acid group எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு and then here it has double bond also இங்க நமக்கு என்ன இருக்கு double bondம் இருக்கு so what is the name of this compound வேதாந்துல ஆஃப்லைன் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்றது ஸோ உங்க ஊர்ல வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர் VLC சென்டர் எங்க இருக்குன்னு பாருங்க நீங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு யூ கேன் கோ டு நேர்ல நீங்க போயிட்டு பார்க்கலாம் ஓகே நேர்ல போயிட்டு நீங்க வந்து பார்க்கலாம் கேட்கலாம் என்னென்ன கோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பட் ஸ்டேட் போர்டுக்கு கோர்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகே பட் டெஃபினெட்லி ஃபார் நீட் அண்ட் ஜேஇக்கு இருக்கு ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கடா வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் ஸோ இங்கே கவனிங்க எனக்கு இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அதுலேருந்து தான் நான் நம்பரே பண்ணணும் 1 2 3 and 4 ரைட் ஸோ இப்போ எனக்கு இதுதான் வந்து என்னது அப்படின்னா சப்ஸ்டிடியூவெண்ட் இதுதான் என்னது அப்படின்னா சப்ஸ்டிடியூவெண்ட் ஸோ சப்ஸ்டிடியூவெண்ட் வந்து என்னது 2 இத்தாயில் நல்லா பார் 2 கார்பன் இருக்கு 2 கார்பன் இருந்தாலே அதோடைய பேர் வந்து இத்தாயில் ஒரு கார்பன் இருந்தா மித்தாயில் ஓகே மீத் ஈத் ப்ரோப் பியூட் ஓகே 4 கார்பன் இருக்கு பியூட் ஓகே பியூட்டேனா பியூட்டீனா டபுள் பாண்ட் இருக்கு அப்போ பியூட்டீன் ENE நம்ம தான் அந்த ஈயை கட் பண்ணிடுவோமே ஸோ பியூட்டீன் ஓகே EN அந்த EN எந்த பொசிஷன்ல இருக்குன்னா 3rd கார்பன் 4th கார்பன் பிட்வீன் 3 and 4 இருக்குல்ல கம்மியான நம்பர் எடுத்துக்கோ 3 பியூட் 3 புரிஞ்சுதா பியூட் 3 oic acid எத்தனை பேர் கரெக்டா இதே மாதிரி ஆன்சர் பண்ணீங்க நிறைய பேர் oic acid மிஸ் பண்ணிட்டீங்க இல்லனா இங்க வந்து 3 மிஸ் பண்ணிட்டீங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பு பண்ணிட்டீங்க ஓகேவா சோ கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 ethyl but 3 oic acid தான் இதுடைய கரெக்ட்டான nomenclature ஓகே புரிஞ்சுதா இப்போ பாரு உனக்கு ஒரு கஷ்டமான ஒரு क्वेश्चन வந்து நான் வந்து தர போறேன் சோ இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே சோ கவனிங்க COOH எடுத்த உடனே வந்து ஒரு ஆசிட் குரூப் வந்து இருக்கு அது அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல எனக்கு வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கு ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே பார்த்தனா ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட் மித்தைல் குரூப் இருக்கு ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து போகலாம் சரியா நெக்ஸ்ட் பாருங்க CH2 and then again CH2 CH3 okay so how will you name this compound so first நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் பண்ணணும் நம்பர் பண்றப்போ நான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நான் வந்து பார்க்கணும் ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி இங்க யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் ஆல்டிஹைட் இருக்கு ஆசிட் இருக்கு ஆல்டிஹைட் இருக்கு ஆசிடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம் when you compare with aldehyde okay ஸோ நான் அப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவேன் ஆசிட்லேருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் கவுண்டே பண்ண ஆரம்பிப்பேன் 1 2 3 4 5 6 7 அப்போ இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைட் வந்து என்னது இது வந்து என்னுடைய சப்ஸ்டிடியூவெண்டா இருக்கும் சோ 2 செகண்ட் கார்பன்ல எனக்கு அது சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு சோ 2 ஆல்டிஹைடுக்கு என்ன prefix வரும் ஆல்டிஹைடுக்கு என்ன prefix வரும் ஃபார்மைல் வெரி குட் சோ 2 ஃபார்மைல் ஸோ என்ன ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னா மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட் ஹெக்ஸ் ஹெப்ட் மித்தைல் குரூப்பை விட்டுட்டோமே 2 ஃபார்மைல் 2 மித்தைல் 2 ஃபார்மைல் 2 மித்தைல் இது 7 கார்பன் இருக்கிற ஆசிட் ஹெப்டனாயிக் ஆசிட் வெரி குட் ஹெப்டனாயிக் ஆசிட் வெரி குட் சூப்பர் யாருக்கு இது கிளியரா புரிஞ்சது
எஸ் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு குட்டி ஹோம்ஒர்க் தர போறேன். இந்த ஹோம்ஒர்க் பாட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நேற்று பார்த்த நான் ஹோம்ஒர்க் யார் ஹோம்ஒர்க்லாம் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேனோ ஹார்ட் போட்டிருப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டஃப்பான ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தர போறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லாரும் இப்போவே வந்து ஒரு நோட் எடுத்து ஆன்சரை எழுத ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ பாருங்க, CH3 CH2 ரூல்ஸில் நான் எப்படி இதை அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரூல்ஸில் நான் எப்படி இதை அட்டென்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். How will you name this? ஸோ இது எப்படி நேம் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இதுதான் என்னுடைய மெயின் செயின் 1 2 3 4 5. இதுதான் என்னுடைய மெயின் செயின். 2 ஆயிக் ஆசிட் இருந்தால் டைஆயிக் ஆசிட். ஓகே, டைஆயிக் ஆசிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க போறீங்க. இங்கே எனக்கு இந்த இத்தாயில் குரூப் இருக்கா, இங்கே ஒரு இத்தாயில் குரூப் சப்ஸ்டிடியூவெண்ட், இங்கே வந்து எனக்கு ஒரு மீதீத் ப்ரோப்பைல் குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூவெண்ட். அண்ட் மெயின் செயின் வந்து என்னது 1 2 3 4 5. இதான் என்னுடைய மெயின் செயின். மறக்காம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் உடைய பொசிஷனையும் நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஸோ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா யாரு ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு நான் வந்து பார்க்க போறேன். ஓகே, புரிஞ்சுதா? Is that clear? ஸோ இந்த ஒரு ஹோம்ஒர்க் தான், ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான். கிளாஸ் முடிஞ்ச உடனேவே you all let me know in the comment section. ஸோ பசங்களா, tomorrow evening we don't have class. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் நமக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இருக்கு ஓகேவா? இருக்கு. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா the main picture begins. அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நேம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் என்ன ரூல்ஸ், இதுக்கு நம்ம கொஞ்சம் செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராவாக ரூல்ஸ் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். எப்படி ஃபார்மைல் வந்துச்சு, நல்ல கேள்வி. எப்படி ஃபார்மைல் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்கே 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஆசிட் இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது. யாராவது ஒருத்தர் தான் நான் அந்த மெயின் செயினில் எடுத்துக்க முடியும். ஒருத்தங்க வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டாக மாறி தான் ஆகணும். ஓகே, அப்போது இந்த ஆல்டிஹைட் குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூவெண்ட்டாக மாறிடுச்சு. சப்ஸ்டிடியூவெண்ட்னா அதுக்கு ப்ரெஃபிக்ஸ் தான் எழுதுவேன். சரியா? சப்ஸ்டிடியூவெண்ட்னா நான் அதுக்கு வந்து ப்ரெஃபிக்ஸ் தான் எழுதுவேன். ஓகே, ஸோ கமெண்ட்ல டூ லெட் மீ நோ உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சரை கண்டிப்பாக சொல்ல போறீங்க. ஆல்சோ IUPAC முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வந்து வேண்டும், வீடியோனா லைவ் கிளாஸ்ல என்ன வேணும், உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன ஹெல்ப் வந்து வேணும். மெட்டலர்ஜி சாப்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா, இல்லைனா மெட்டலர்ஜியுடைய புக் பேக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா, இல்லைனா டைரக்டா மிட் டேர்ம்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 year பிளான் நான் வீடியோவா போடுறேன். பட் அடுத்து நம்ம வந்து லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்ல சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ், ஓகேடா. ஸோ பை பை. ஸோ கண்டிப்பாக ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். இந்த கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைவ்ல உங்களுக்கு என்ன சொல்லி தரணும் அப்படிங்கிறத என்கிட்ட வந்து கேளுங்க. சரியா? ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடு. டாடா, பை பை.